வணக்கம். எலைட் பிரிக்ஸ் தமிழ்நாடு இ-சேவையில் உங்களுடைய தேடுதலுக்கான இடம் இதுவே. நம்ம இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002லையும் 2005லையும் நடந்திருக்கு. ஓட்டர்ஸ் நம்மளோட ஓட்டர் லிஸ்ட்டில் நீக்கிறது சேர்க்கறது எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இப்போ வந்து பண்ணுறாங்க 2025-26 எஸ்ஐஆர்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது, இன்னொன்று ஆஃப்லைனில் பிஎல்ஓ மூலமாக, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க. அவங்களோட மூலமாக அவங்கள்ட்ட அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் யாருன்னு தெரியணுமா? ஆன்லைன் இன்ஃபர்மேஷனில் போனீங்கன்னா உங்கள் ஃபார்ம்லேயே ப்ரீஃபில்டு ஃபார்ம்லேயே பூத் லெவல் ஆஃபீஸரோட பேரும் ஃபோன் நம்பரும் வந்துடும். லாகின் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அதை நான் வந்து ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன். அதில் போய் பூத் லெவல் ஆஃபீஸரோட பிஎல்ஓவோட ஃபோன் நம்பரும் பேரும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் 2 பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எனுமரேஷன் ஃபார்ம் அனெக்சர் 3 பிஎல்ஓ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் மெயினாக அந்த அப்ளிகேஷனில் தெரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு இது, அதை பார்த்துக்கோங்க. 2002 உங்களோட டீட்டெயில்ஸ் 2002 எஸ்ஐஆர் ரிவிஷனில் உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு காலம் டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை ஃபில்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த செகண்ட் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு காலத்தை விட்டுருங்க. செகண்ட் காலம் உங்கள் அப்பா தாத்தா ரிலேஷன் வந்து தாத்தா வருவார். உங்கள் அப்பாவோட அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி நம்பரு, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இங்கே எழுதணும். இது எப்படி அவங்களோட டீட்டெயில் எடுக்கிறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரால் நேமு, அதாவது ப்ரீஃபில்டாக இருக்கும். உங்கள் பேர், உங்கள் பார்ட்டு, உங்களோட ஃபோட்டோ எல்லாம் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ பழசாக இருந்துச்சுன்னா இதில் ஒரு புது ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களோட டேட் ஆஃப் பர்த், கரெக்ட் டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? ஆதார் நம்பர் ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொடுத்துருங்க. எல்லாமே ஆதார் நம்பர் அட்டாச் ஆகிட்டே தான் இருக்குது. இன்கேஸ் இதில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரும் பேரும் டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட ஆன்லைனில் எடுத்துக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் ஆப்ஷனல்னு வைக்காதீங்க, ஆதார் நம்பரை தயவுசெய்து கொடுத்துருங்க. நல்லது தான். அது கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ஆதார் லிங்க் ஆகிடுச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஆதாரை லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர், இப்போ கரண்ட்டாக உள்ள மொபைல் நம்பர். அடுத்து உங்கள் ஃபாதர் நேமு. ஃபாதர் நேம் முடித்தோன்னே உங்கள் ஃபாதரோட எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி வேணாம். மதர் நேம், உங்கள் அம்மா பேர், அதேமாரி உங்கள் எபிக் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி வேணாம். ஸ்பௌஸு, உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபு இதை ஃபில்அப் பண்ணாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு, அவங்களோட பேரும் எபிக் நம்பரும் கொடுக்குறனா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேணாம். ஓகேவா? இது வந்து ஜென்ரல் டீட்டெயில். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 2002 ரிவிஷனில் உங்கள் பேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்கள் பேர் எழுதுங்க, இங்கே உங்கள் எபிக் நம்பர் எழுதுங்க, இங்கே வந்து உங்கள் அப்பாவோட பேர், இங்கே வந்து என்ன ரிலேஷன், அதாவது ஃபாதர்னு எழுதணும், தந்தைன்னு, டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்டேட்டு, நீங்கள் 2002 ஓட்டு போகிறப்போ உங்கள் அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி நம்பரு, அப்போது உங்களோட பார்ட் நம்பர், பாகம் நம்பர், எத்தனாவது சீரியல் நம்பரில் நீங்கள் இருந்தீங்க, இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். ரைட் சைடு உள்ள காலம் தேவையில்லை. இப்போ 2002 ரிவிஷனில் இல்லை, உங்கள் பேர் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு காலம் லெஃப்ட் சைடு உள்ள காலத்தை விட்டுருங்க. ரைட் சைடு உள்ள காலத்துக்கு வாங்க. இங்கே நேம்னு போட்டு பார்த்தீங்களா, இங்கே அப்பாவோட பேர் எழுதணும். இங்கே வந்து அப்பாவோட எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லாட்டி வேணாம். ரிலேட்டிவோட நேமு, ரிலேஷன், அவருக்கு ஃபாதர், டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன டிஸ்ட்ரிக்டில் உங்கள் அப்பா வந்து ஓட்டர் ஐடி, உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி என்ன டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு 2002, அதுமாதிரி என்ன ஸ்டேட்டு, அவங்களோட அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி நம்பரு, அவங்களோட பாகம், அவங்களோட சீரியல் நம்பர், எத்தனை சீரியல் நம்பரில் அவங்க இருக்காங்கங்கிறத இதில் எழுதுங்க. அது எபிக் நம்பர் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பிஎல்ஓ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது எழுதுறதுக்கு. சைன் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோ உங்களுக்கு தேவைன்னா ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இதை வந்து பிஎல்ஓகிட்ட கொடுத்துருங்க. இதுதான் உங்களோட ப்ரீ பிரிண்டட் அனெக்சர் 3 எனுமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை வந்து அவங்க கொண்டு போய்ட்டு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து ஆஃப்லைன்லங்க, அதாவது பிஎல்ஓ மூலமாக வர்றது. சரி, நான் வெளியூரில் இருக்கேன், நான் வந்து ஆன்லைனில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க.
voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கணும். லாகின் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சைனப் போயிட்டு மேலே இருக்கு பாருங்கள், சைனப் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பரையும் உங்கள் இமெயில் நம்பர், அது ஆப்ஷனல் தான், உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அந்த கீழே உள்ள கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அது திருப்பி வந்து என்ன பண்ணும், உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். எபிக் நம்பரை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி கேட்கும். ஒன்ஸ் ஓடிபி கொடுத்தோன்னா உங்கள் ஃபோன் நம்பர் அதில் ஆட் ஆகிக்கும். லாகின்க்கு ஆட் ஆகும். இது உங்களோட ஓட்டர் ஐடியில் ஆட் ஆகாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து லாகின்க்கு தான் இந்த ஃபோன் நம்பர் ஆட் ஆகும், ஓட்டர் ஐடிக்கு ஆட் ஆகாது. ஓட்டர் ஐடிக்கு நம்ம ஃபார்ம் 8 கொடுத்து தான் ஆட் பண்ணோம். அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நாங்கள் சைனப் முடிச்சிட்டிங்கன்னு என்ன பண்ணோம், லாகின் போங்க, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஃபோன் நம்பர் ஒரு எபிக் நம்பர் கொடுத்து கேப்ஷா கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும் உங்களுக்கு. ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க உங்களோட லாகின் ஐடிக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் க்ரீன் கலர் டேப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். SIR 2026 ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலக்டார், நம்ம சப்மிட் பண்ணுறதுனால எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கும். நீங்கள் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. உங்களோட 2025 இப்போ உள்ள எபிக் நம்பரை இங்கே அடிங்க. உங்களோட எபிக் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சர்வரு. ப்ரீ இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் வந்துடும். அதில் வந்து எலக்ட்ரால் நேம், எபிக் நேம், சீரியல் நம்பர் எல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? இதில் கீழே பாருங்களேன், நான் ஒரு 2 ப்ராப்ளம் சொன்னேன். ஒன்று, ஆதாரில் உள்ள பேரும் உங்கள் எபிக் கார்டில் உள்ள பேரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். இல்லாட்டி பிஎல்ஓ, உங்களோட பிஎல்ஓ நம்பர் இருக்குது பாருங்கள் கீழே, பேரும் நம்பரும், அது அவங்கள கால் பண்ணி எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கி தான் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆதாரில் பேர் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாது. நீங்கள் ஃபுல்லாக பண்ணியும் கடைசியில் அது என்ன சொல்லும், யுவர் நேம் இஸ் நாட் மேட்ச் வித் ஆதார்னு வந்துடும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர்கிட்ட இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், பூத் லெவல் ஆஃபீஸரோட நம்பரும் பேருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கப்போ நீங்கள் ஆஃப்லைனில் தான் கொடுத்தாகணும். சரி, ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நான் பண்ணிக்கிறேன் இதில் என்னீங்கன்னா உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை இதில் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் இன்னொரு பிரச்சனை பாருங்கள், 2வது பிரச்சனை. நான் சொன்னேன் 2 பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னென்னா, உங்களோட ஃபோன் நம்பர் வந்து எபிக்கோட லிங்க் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஓடிபி வராது. இதில் கிளிக் ஹியர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் 8க்கு போய்டும். அதில் ஃபோன் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுங்க. வந்தீங்கன்னா அது உடனே அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே நீங்கள் திருப்பி ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஃபோன் நம்பர் கொடுங்க, ஒரு ஓடிபி வரும். சரி, ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கேட்டகரி கேட்கும் பாருங்கள், ஏதாவது ஒரு கேட்டகரி. அதாவது மை நேம் எக்ஸிஸ்ட் இன் எலக்ட்ரால் ரோல் ஆன் தி லாஸ்ட் SIR, அதாவது 2002 உள்ள SIRல என் பேர் இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரி எடுக்கணும். ஓகேவா? என் பேர் இல்லை, மை பேரண்ட் நேம் எக்ஸிஸ்ட் இன் தி எலக்ட்ரால் ஆஃப் லாஸ்ட் SIR அப்படின்னா இந்த கேட்டகரி எடுங்க. நெய்தர் ஆஃப் மை நேம் நார் மை பேரண்ட் நேம் எக்ஸிஸ்ட் இன் தி எலக்ட்ரால் ஆஃப் தி லாஸ்ட் SIR, என் பேரும் இல்லை எங்கள் அப்பா பேரும் இல்லை அப்படிங்கிறப்ப 3rd இதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்ம் உங்களுக்கு தேவையானது மட்டும் வரும். அதாவது இப்போ நான் என்ன கிளிக் பண்ணுறேன், என் பேர் இல்லை எங்கள் அப்பா பேர் இருக்குது, அதை கிளிக் பண்ணி போகிறேன். சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் SIR போங்க. உங்கள் பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஆன்லைனில் தான் போகணும், நீங்களாக கொடுக்க முடியாது. தமிழ்நாடு வியூ லோடிங் லேட்டாக தான் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்கள். இதில் பாருங்கள், தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல், சர்ச் பை நேம், சர்ச் பை எபிக், சர்ச் பை எலக்ட்ரால். எலக்ட்ரால் ரோல் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எபிக் நம்பர் இருந்துச்சுன்னா உடனே எடுத்துலாம். சர்ச் பை நேம்னா ஒரு 2-3 நேம் கேட்கும். சர்ச் பை எபிக் கொடுக்குறது உங்களோட எபிக் நம்பர் மூலமாக எடுக்கிறது. ஓகேவா?
இப்போ உங்களோட எபிக் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று 2002 இருந்ததோ இல்லை இப்போ உள்ள எபிக் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு கொடுக்குறீங்க. உங்களோட எபிக் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், கரெக்டாக அடிங்க. 74S வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட டீட்டெயில் அதை டவுன்லோட் பண்ணிடும். எபிக் நம்பர், அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, பார்ட் நம்பர் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் கீழே. உங்களோட பார்ட் நம்பர், உங்களோட சீரியல் நம்பர், நேமு, ரிலேட்டிவ் நேமு, ஜெண்டர். இப்போ வியூ போங்க. வியூ பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயிலாம் கொடுக்கும். இது வந்து உங்கள் டீட்டெயில் கண்டுபிடிக்கும். இது வந்து இப்போ அப்பாவோட டீட்டெயில் எடுக்கணும், ஓகேவா? ஸ்டேட்டு, அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, போலிங் ஸ்டேஷனு, சீரியல் நம்பர் 2002லேயும் 2005லேயும் இந்த சீரியல் நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரிலேஷன் வந்து ஃபாதர் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. உங்கள் அப்பாவோட டீட்டெயில் வந்துருச்சா? இதை அப்படியே டிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்பா டீட்டெயிலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு இதை டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் ஆப்ஷன் இருக்காங்க. நான் இப்போயும் சொல்கிறேன், ஆதார் நம்பர் எப்போதும் கொடுத்துருங்க. ஃபாதர் நேமு, ஃபாதரோட எபிக் நம்பர் ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்கீங்க, ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, விட்டுருங்க, அதான் கீழே கொடுத்துருக்கோம்ல. மதர் நேமு, மதரோட எபிக் நம்பர் ஆப்ஷனல் தான். ஸ்பௌஸ் நேமு ஆப்ஷனல் தான் அது. இப்போ உங்கள் ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா புது ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீஃபில்டு, உங்களோட டீட்டெயில் உங்கள் அப்பா டீட்டெயில் அது ஃபில் பண்ணிடும். ஆல்ரெடியே நம்ம ஃபெச் பண்ணிட்டு வந்த டேட்டாஸ்லாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபைனல் இதுக்கு வந்துருச்சு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சைன் பண்ணணும். ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி கொடுங்க. ஓடிபி வந்தோன்னே ஓடிபி அடிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்து முடிச்சோன்னே யுவர் எனுமரேஷன் ஃபார்ம் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. இதில் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இட் இஸ் நாட் சப்மிட்டட்னு வந்துடும். அதுமாரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிஎல்ஓ பார்த்தே கொடுங்க, அதான் நல்லது. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் உட்காந்து இதில் சர்ச் பண்ணிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ இருக்காதிங்க. பிஎல்ஓட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை சொல்லி பிஎல்ஓட்ட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.